பள்ளிகாடி அவ்வளவுதான்.
நீ சொல்ல பூரா தோகல தண்ணி போட்டு வந்துட்டான் பூரா வரும் சொல்றா ஏப்பா எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஆமா ஆஹா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது தவிர ஆமா என் மாமியாருக்கு போல 3 வருஷமா நீ உங்க மாமியார்ட்ட நீ ஒன்னால போகவே முடியல. மாமியா கிட்ட போக முடியல. மாமியா வீட்டுக்கு ஏன்னா 6 மாசம் கூத்தாடுறேன். என்னை நீ பெண்ணுன்னு போய் கேட்டு கல்யாணம் பண்ணி வந்தியோ? 6 மாசம் கூத்தாடுறேன். 6 மாசம் டிராவல்ஸ் வண்டி ஓட்ட போயிடுறேன். ஆமா டிராவல்ஸ் கரும்பு ஓட்ட போறேன். எனக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் இல்ல. ஏன் போண்டாட்டி நானா மாமா எனக்கு ஒரு ஆசை. யாரு பேர்? உன் பேர்ல என் போட்டு இதுல ஓமல ஆசை பண்ணோம் கொடுப்பையா? இல்லடா என்ன ஆசைன்னா என்னன்னு ஒண்ணு புரியலையா? என்னைக்கு எனக்கு வீட்டுல பொண்ணுன்னு கேட்டு வந்து தாலி கட்டி வீட்டுக்கு இட்டு வந்தியோ? என்னைக்கு நீ பெண்ணுன்னு கேட்டு தாலி கட்டி வீட்டுக்கு இட்டு வந்தியோ? அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போல. ஓ 3 வருஷம் ஆகி போச்சு. எங்க அம்மாலாம் என் கனவுலே வர மாதிரியா இருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா எங்க கனவுல வர மாதிரி இருக்குது. அதனால எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா என்ன நான் பாக்குற மாதிரி இருக்கணும். அதனால நானே போனாடி கொஞ்ச தூரம் பஸ்ல போனோம். ஆஹா அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்தே போறோம். காலையிலே நடந்து போறீங்க? இல்ல பாட கட்டி தூக்கிட்டு போறாங்க. இல்ல வண்டியில போறேன் நான் என்ன இல்ல லிஃப்ட் எடுத்து போறேன். 1 கிலோமீட்டர் இந்த மூணு வழி தானே. அது மேல போன பாரு எங்க மாமியா வீட்டு தெருவுல போனோட எங்க மாமியா பார்த்தோன்னே எங்க மாமியாவுக்கு கையும் வரல காலும் வரல. லக்கு அடிக்குது. அவங்க இரும்பு எடுத்து கையில கொண்டு போய் இல்லடா உங்க மாமியா வராத மருமகன் வந்துட்டானே நம்ம பொண்ணு வந்துடுச்சு என்ன செய்யணும் ஏது செய்யணும் மருமகனுக்கு ஏதோ பியா புண்ணாக ஆகி போடணும் அப்படியே பறக்கிறாங்க அவங்க. வராத மருமகனுக்கு பியா புண்ணாக ஆகி போடுவாங்க. இல்லடா என்ன செய்யணும் ஒண்ணும் புரியல அவங்களுக்கு. மெதவெஞ்சு பாக்குறாங்க. ஏன் மாமியா என்னங்க மருமகனே நீ குஞ்சு கறி சாப்பிடியா? ஒரு மாமியா தான் கேட்பாங்க குஞ்சு கறி சாப்பிடுவேன். யாரவா கோய் குஞ்சுல சாப்பிடணும் சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும். கோய் 35 நாள் தாண்டக்கூடாது. சொரக்கா 13 நாள் தாண்டக்கூடாது. சொரக்கா 12 நாள் தாண்டக்கூடாது. அதனால நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டான். என் மாமியா என்ன பண்ணாங்க எங்க மாமியார் கூப்பிட்டு வராத மருமகன் வந்துட்டான் நம்ம வராத பொண்ணு வந்துருச்சு சந்தைக்கு போய் ஒரு 3 கிலோ நாட்டு கோய் ஒண்ணு புடிச்சுவா. ஒரு நம்ம மருமகனுக்கு ஒரு 3 கிலோ ஒரு திட்டத்துல ஒரு நாட்டு கோய் புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க என் மாமனார். நானும் என் மாமனாரும் சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போனீங்க 3 கிலோ நாட்டு கோய் பிடிச்சோம். நாட்டு கோய் பிடிச்சிங்க. அதுக்கு தேவையான பொருளா வாங்கிட்டேன். சரி திரும்பி வீட்டுக்கு நடந்தானே போறோம். வீட்டுக்கு நடந்தானே போறோம். அப்படி எதனா வாங்கி தின்ட்டு போலான்னு சொன்னோம். அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டே போனா நம்ம வீடு வந்துரும். அப்படின்னு போண்டா வாங்கி தின்னோம் நானும் என் மாமனாரும். ஆளுக்கு 2 போண்டா வாங்குறீங்க தின்னோம். பாயாலே தின்றீங்க? இல்ல சூத்தாலே தின்றோம். இல்லடா ஏன்னா புட்டு எப்படி நல்லா அம்மா தின்னவங்க நீங்களே சொல்லுங்க. ருசி எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. நாங்க போண்டா வாங்கி தின்னு பாரு. சாப்பிட்டு பாரு. தின்ன உடனே வாய் கோயின்னு ஆயிடுச்சு. எண்ணெய் பாசப்பாட்டு அது. எண்ணெய் சிக்கல. ஏன்னா நீங்க 2 லிட்டர் தண்ணி எண்ணெய் ஊத்துவாங்க. அது மீது எடுத்து வைப்பாங்க. அதனால அதையும் கூட கலந்து 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊத்துவாங்க. அந்த எண்ணெய் சிக்கல சூடுல அப்படியே பாவபான போண்டா போட்ட உடனே எண்ணெய் ஏறிக்கும். ஆமா சூடுல கம்மியா இருந்தா ஆயிடுச்சு வரையா. இந்த வாய் எப்படின்னா மாத்தணும். ஆமா வாயை மாத்தலடா. இந்த எண்ணெய் சிக்கல் போறாத எல்லாம் வைத்தியம் பார்க்கணும். இந்த எண்ணெய் சிக்கல் போறாமல நம்ம என்ன ஒரு வைத்தியம் பண்ணணும். நான் என்ன நினைச்சேன் இதெல்லாம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டா இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டோம்னா இந்த எண்ணெய் பத்து வெளியே போகும் அப்படின்னு 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். 4 ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா வாங்குது. ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 காசு. 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கினேன். 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கின மாதிரியா 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு என் மாமனார் கொடுத்துட்டேன். மாமனார்ட்ட கொடுத்துட்டேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு கொடுத்துட்டேன். அது போல 2 ரூபாய்க்கு வெத்தலை ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு நான் வச்சேன். நீ எடுத்துட்ட. நான் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கு வெத்தலை வச்சேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு அப்படியே பிதுக்குனா எடுத்து வெத்தலை வச்சிட்டேன். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணல. காசு கொடுத்து வாங்கின பொருள் பணம் போட்டு வாங்கின பொருள் வேஸ்ட் பண்ணலாமா? அப்படி ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கு வாயில போட்டு மென்னு தின்ன பாரு. தின்ன உடனே நாக்கு தடிப்பாவிங்க ஓடுதான்னு கீழே தொங்குது. ஏண்டா நீ ஏற்கனவே மின்ன பண்ண சுடுகாடு போயிருந்தா நடுக்கட்டாங்க தெரிஞ்சிருக்கும். ஆமா ஏற்கனவே மின்ன நீ வெத்தலை பாக்கு போட்டுனா சுண்ணாம்பு என்ன அளவுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அன்னைக்குதான் முதல்ல வெத்தலை வாங்கினா சுண்ணாம்பு மொத்தத்தை வச்ச சாப்பிட்டு போட்டு சின்ன உடனே நாக்கு தடிப்பா வீங்கி போச்சு. ஒரு ஜானிக்கு ஒரு ஜானு நாக்கு வெளியே தொங்குது. எங்களுக்கு போல நாக்கு தொங்க போட்டு எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. ஒரு நாய் ஒரு ஜானு தொங்க போட்டுனா அது ஓடுது பின்னாடி இந்த முன்ன. மாமா எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ அந்த கடையில தான் நாய் வாங்கி போட்டுக்குது. அந்த நாய் வாங்கி போட்டுக்குது. ஏதோ வைத்தியக்காரனை தேடி ஓடுது. இது வைத்தியக்காரனை தேடி ஓடுது. அப்படி நாய் ஓட நாங்க ஓடினே பாரு. ஓடினே அங்க பத்த ஓடுறோம் கொல்லில ஏறு ஓட்டுறான். காட்டுல ஏறு ஓட்டுறோம். அவன் புளிக்காத கம்பங்கூடு சாப்பிட்டான். அவன் புளிக்காத கம்பங்கூடு சாப்பிடுவான். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறோம். ஒரு மொரகல கஞ்சி வைக்கிறோம். ஒரு மொரகல கஞ்சி வைக்கிறோம். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறோம். ஒரு மொரகல கஞ்சி வைக்கிறோம்.
இந்த மாதிரி 3 பட்டறையா கழிச்சு வச்சுட்டான். 3 இடம் 3 பட்டறை 3 முறை கழிச்சு வச்சிட்டோம். இந்த நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பட்டறையில வாய் வச்சு. அப்படி நடுப்பட்டறையில வாய் வச்சு. தொங்கி போன நாக்கால கொஞ்சம் கொஞ்சமா நக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நக்க. இந்த டீச்சருக்கு கொடுக்க நாய்க்கு நாக்கு உள்ள போச்சு. ஆஹா மாமா இந்த நாய் எப்படியே பச்சளை மருந்து கண்டுபிடிச்சிச்சு. இந்த நாய் எப்படியே பச்சளை மொழியை கண்டுபிடிச்சு. நாய் எப்படி சாட்டி நாக்கு உள்ள போச்சோ, இந்த நாய் எப்படி நக்கி நாக்கு உள்ள போச்சோ, அது போல நம்மளும் பண்ண நாக்கு உள்ள போயிடும். இந்த பச்சளை மொழியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நாக்கு உள்ள போகும். அப்படி கல்லெடுத்து வெட்டணும் பாரு. நாய் ஓடி போச்சு. மாமா நீ அந்த பட்டறையில வாய் வை. நான் இந்த பட்டறையில வாய் வைக்கிறேன். அந்த நாய் எப்படி நக்கிச்சோ அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நக்குறோம். நக்க அப்படி ஜில்ஜிலுக்கு கொடுக்க நாக்கு உள்ள போச்சு. இந்த குளிர்ச்சி பட்ட உடனே நாக்கு உள்ள போச்சு. அப்புறம் தான் அபாய தேர்ந்து எங்களுக்கு இது என்னன்னு வீடு. இந்த ஆனா இந்த சொல்லிட்டு நக்கும் போது அதனுடைய ருசியை நீ கண்டுபிடிக்கல. இந்த டேஸ்ட் கண்டுபிடிக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. மாமா வந்தமா பீத்தனமா வாய தொடச்சமா நீ வெளிய சொல்லக்கூடாது. நானும் வெளிய சொல்லக்கூடாது அப்படின்னு எங்க மாமியோட தெருல ரொம்ப நாய் தொல்லை தாங்க முடியல. உங்க மாமியோட தெருவுல எக்கச்சக்கமான திருட்டு நாய் இருக்குது. ரைட்டா தேடி வச்சு வந்தா போதும். உள்ள போய் சாப்பாடுலாம் காலி பண்ணு. ஏன் போட்டாடி நான் பண்ணா தாலி கட்ட போட்டாடி இல்ல வாடி வனத பண்ணாடி இல்ல தாலி கட்டி வச்சுக்கிறியா இல்லைன்னா கார்த்தி மாசம் என்ன பண்ணுன்னு கேட்டேன். தாலி கட்டின 3ஆம் மாசத்துல அடுத்த அடகு வச்சிட்டேன். ரைட்ரா ஏன் போன என்ன பண்ணா அடகு வச்சா சிலிண்டர் இல்ல என்ன பண்றது அப்புறம் ஏன் போன என்ன பண்ணா தெருவாசி படி மூடிட்டேன். உள்டமா போட்டு பின்னால ஓட்டமா ஜாமான் கைவரா. பின்னாடி ஓட்ட போய் நம்ம பொண்டாட்டி ஜாமான் கழுவுது. ஆமா நீ ஓட்டற முடிச்சு நான் ஓட்டற முடிச்சு நம்ம பொண்டாட்டி இல்லடா ஓ பொண்டாட்டி ஏன் பொண்டாய் நான் போய் கதவு தோறேன்னு சொன்னா பொண்ணா கதவு தரேன்னாக்கா பீத்தின வாசனை அடிச்சிடும். நீதான் ஏற்கனவே பீத்துனுங்கிற. ஆமா குபியில போச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் எங்க மாமியோட கதை போய் நான் தட்டுறேன். மாமியோட கதை அந்த கதை தனியான கூட இல்லைங்களா தட்டுன பாரு. பொண்டாடி பின்னாடி சொல்லுவாரா என்ன சொல்லுவா? ஐயோ இந்த பீத்தின நாய் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க பாரு. ஐயோ இந்த பீத்தின நாய் தொல்லை தாங்கல இந்த கதை வந்து முட்டுதே. அப்படி கதை தொந்தா பாரு. நான் மட்டுமா பீத்தினா என் கூட சேர்ந்து ஒப்பந்தா பீத்தின கேட்டு பாரு அப்படி சொல்லத்தான் நிஜமா நீ பீர திட்டு வந்தீங்களா அப்படின்னா எனக்கு என் பொண்டாடி என்ன ஒரு சண்டை வரட்டும். என்ன பையா எனக்கு என் பொண்டாடி என்ன சண்டை வரட்டும். அட போட பீத்தினோட என்ன பார்த்து கேட்கறா? பீத்தினோட கேள்வி அங்க போய் தூக்க மாட்டேன். என்ன பார்த்து கேட்கற? நானா உன் கூட பீத்துனா உன் மாமனார நீயே திருட்டு வந்தீங்க. உன் பொண்டாட்டி கேட்கறா பீத்துன உடனே என்ன ஏங்க என் பக்கம் கை வருது? அப்படியே
ஆப் பண்ணி போறேன் அவனுக்கு தட்டுல வச்சு போட்டா பத்தாது தொட்டில கட்டி விட்டேன் என் தொட்டில அது விட்டு செலவு எங்க போச்சு தெரியல தொட்டியா தொட்டி நாடி பாப்பா குட்டி ஓடிடுறியா சட்டிய வணக்கம் 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 என்னடா எங்க போய் இந்த மண்ணா எங்க போய் இந்த மண்ணா எங்க அம்மைய பொண்டாடி பால் குடுத்துட்டு வர அதே வேலையாரு உன பார்த்தோன்னே எனக்கு இப்போ வந்துச்சு ஞாபகம் ஐயோ என்னடா என்ன பார்த்தோன்னே எனக்கு குழையிறா என்னடா ஆச்சு போகுது நீ நல்ல பிள்ளையா தானே இருந்த என்னாச்சு இன்னைக்கு நான் லூஸ் ஆயிட்டா பின்ன அப்படி குழையிற ஒரு மாதிரியா பண்ற கை கால்லாம் ஈக்குது என்னடா ஒழுங்கு மரியாதை பேசு என்ன அப்படி வேற மாதிரி குழையிற எதுக்கு இதே வேலையா இருக்க பாரு ஆரம்பிதா ஒரு மூடு மூடித்தால முத்தான கேளு கேளு நாயிரே கேளுக்குள்ளே பதிரே கேளுக்குள்ளே ஒரு மூடு மூடித்தால முத்தான கேளு கேளு நாயிரே கேளுக்குள்ளே பதிரே கேளுக்குள்ளே ஒரு மூடு மூடித்தால முத்தான கேளு கேளு நாயிரே Thank you.
என்னடா நொடி போகுது? எனக்கு 3 வருஷத்துல நோடி போறா. எந்த தேடம்? சாப்பிடும் போது வரும். அங்க வரலாம் பரவாயில்ல. ரெண்டாவது பேலும் போது வரும். அங்க வந்தாதான் பூரா பட்டு அப்படியே வாயில ஆட்டி போடலாம். மூணாவது முறப்போடு மேல கை வச்சா முறப்பொண்ணு கையை வச்சா நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? எதிர் வீட்டுக்காரர் கூட்டி வைக்க போறான். எதிர் வீட்டுக்காரன் வா விடுன்றியா? விட்டா பூமதி வர்றீங்க, எல்லாம் அழகா பாட்டு பாடுறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ஆளை பார்த்தா நல்லா இருக்கிறீங்க, ஆளை மட்டும் பாரு. நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. பள்ளி பூ வச்சி வச்சி வாடுதே, ஆமா பள்ளி பூ வச்சி வச்சி வாடுதே, ஒன்ன பாட்டோட எனக்கு 2 மாடுதே. கை கால ஆடுதேமா. குணம் குணம் குணமான குணம். ஒழுங்கா நீ அம்மா ஒன்னாலும் அவன்கிட்ட நின்னு பேசலாம், அவன் கிட்ட போய் பேசலாம். அவன் 2 கால் 6 முக்கா. உன் பெருமை உனக்கு தெரியுமா? அவன் பெருமை அம்மா ஐயம்மா பாருதே ஆம்பளை பையனா தெரியல உனக்கு? நீ ஆம்பளையா? நீங்க இல்ல கட்டுறப்ப பாக்குறதுக்கு அண்ணா கொடுக்குது. ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா 2 அண்ணா கொடுக்கும். ஆமா 350 கிலோ வெள்ளா கொடுத்து போட்டுக்கிறேன். என்ன ஏன்னா பெண்களை பார்த்து மரியாதை கொடுத்து பேசணும். நீ என்ன நேர்மாற பேசுற? என்ன நினைச்சுக்கிற நீ? யாரை பார்த்துன்னா தப்பா சொல்றேன். என்ன நீ என்ன அப்படி சொல்லலாமா? ஏன்டா என்ன? நானும் 4 அக்கா தங்கச்சி போனோம். அக்கா தங்கச்சி பிறந்தவன். ஏன்டா பெண்ணு என்ன பார்த்து ஆசைப்படுற? நீ ஆசைப்படுற காரணம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். ஆமா ஆசைப்படதான் செய்வாங்க. ஏன் ரோடு வெளியே வர? ரோட்டுக்கு வெளியே வர? உன் வீட்டுல பொக்கில் பார்த்தா வீட்டுல கடை ஆசைப்படாத மட்டும்தான். நீ யாரை பார்த்தா ஆசைப்படாத மட்டும்தான். ஆமா நானும் சோத்துல உப்பு போட்டுன்றா, பியா போட்டுன்றா, பிடி போட்டுக்கிட்டே. ஐயா சரிப்பா சரிப்பா. ஐயோ மெல்லாதிரியா? பின்ன மெல்ற பையா இல்ல தொப்புளி தெரியுது. அதே ஏடி காட்டு மாதிரி போட கொடுத்தாருங்க. எல்லாம் மூடிதான் வச்சிருக்கேன். அப்படி தெரியுது. இருந்தாலும் 1 கிலோமீட்டர் போகுது தொப்பு. ஏய் ஏய் உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? லூஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஏய் ஏய் திருக்கோணூர் பஸ்ல ஒரு பாப்பா எப்படி வந்துச்சு? சாயங்காலம் தம்பி என்ன பார்த்து அங்க பார்த்து மாதிரியா? ஊருக்கு வந்தல சாயங்காலம் வந்த திருக்கோள் பஸ் ஸ்டாண்ட் தான் வண்டி ஓட்டணும். நானும் ஓட்டு வந்து போறேன். இவன் மத்தால எட்ட முன்னா வரேன். பாரு உன் தங்கச்சி போதுன்னா நான் சிரிச்சுட்டே வந்தேன். எப்படி போச்சு? அதான் காமிச்சேன் தேடுடா போயிட்டு போறியா? நான் இந்த கிருக்கு பத்தி என்ன ஒரு கொடுத்துறான்டா. இவன் தங்கச்சி வந்துச்சு. என்ன மாட்டி விட்டால நான் எச்ச வந்து எங்க நான் மாட்டி மாட்டாடி எனக்கு அப்படி சொல்லிட்டு வந்த பாரு. நான் அந்த குளத்தூர் ஸ்பீடு கிடையாது கடையில வந்து பாரு. இப்படி போன என்ன ஒரு போறீங்களா? மயில் போறான். மயிலூர் அந்த வயல் போ, அந்த வயல் வந்து பாரு. வாங்கி ஒண்ணு அது ஒண்ணு போகுது. இவன் தங்கச்சி சரியப்பா. ஏய் பெண்களை பார்த்து ஆசைப்படுறேன்னு சொல்றியே, என்ன பார்த்து ஆசைப்படாத. ஆசைப்பட்டா என்ன பண்ணுவா? என்ன அது தெரியுமா? கண்டு கண்டு காதல் கொண்டால் தேக்கம் எல்லாம் கண்டு 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 காதல் கொண்டால் தேக்கம் எல்லாம் பெண்ணுகளை நினைத்து நினைத்து மதிமயங்காதே அங்கெல்லாம் மதிமயங்காதே. கண்டு கண்டு காதல் கொண்டால் தேக்கம் எல்லாம் பெண்ணுகளை நினைத்து நினைத்து மதிமயங்காதே அங்கெல்லாம் மதிமயங்காதே. தம்பி கண்டு கண்டு காதல் கொண்டால் விண்டு விடும் தியாகம் எல்லாம் பாரு. அப்புறம் நீ கண்ட இடத்துக்கு போனீங்க வச்சுக்க அது அப்படிதான் கையால எத்தனை பேர் நானே போட்டிருக்கேன். என்ன
என்னுடைய அருமை என்ன, பெருமை என்ன, நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த கையால என்ன நான் வாங்கி குத்துக்கிறேன், நல்லது சேர்த்துக்கிறேன், அன்னதானம் போட்டுக்கிறேன். இந்த கையால பல பேர் டீ வாங்கி குத்துக்கிறேன். ஆமா, எப்படி இந்த கையால தூத்து கைய போற சொல்றேன்? எப்படி தூத்து காய முடியும்? அதே போல தம்பி, பெண்கள் மீது ஆசைப்பட்டு என்ன ஆகும் தெரியுமா? இப்படிதான் இதே போல உன்னை போல எத்தனையோ பேர் பெண்கள் மேல ஆசைப்பட்டு என்ன ஆனாங்க தெரியுமா? அண்டர் முனி தேவர்களும் கண்டும் ஆண்டார் புவியில், அண்டர் முனி தேவர்களும் கண்டும் ஆண்டார் புவியில், தென்னத்திது ஆண்டவாரை என்று மறவாது, அங்களா என்று மறவாது. கெட்டுதான் போயிருக்கேன். அது போயினே இருந்தா எங்க பாருக்கிற ஏன் நிக்கிற நடுவுல நிக்குதான் வண்டியை தூரானாங்க ஊத்து கொடுங்க உச்சா வண்டி எடுத்து நேரம் வந்தேன் அழகா அங்க வச்சுக்கிறாங்க அழகா தூக்கி வச்சுக்கிறாங்க. மொத்த பேர் சேர்த்து யாயெல்லாம் வச்சுக்கிறாங்க எப்படி தெரியாது உள்ள ஆள் உட்காந்து ஆள் நம்மையான வண்டி ஓட்டுவா அடி ஒரு தாலியா இருக்க அதான் தீர்ந்து வச்சுட்டு ஓட்டணும் தாய் சரியப்பா. அதை வந்துருக்க மாட்டேன் அதே போல தம்பி, என்ன பார்த்து ஆசைப்படாத. பணவடியப்பா ஒரு அக்கா நினைக்கிறேன் தப்பா நினைக்காத அக்கா அக்கா நினைப்பா தங்கச்சி தங்கச்சி பொண்டாடி பொண்டாடி நினைப்பா ஆயா ஆயா நினைப்பா தாத்தா தாத்தா நினைப்பா இந்த மாதிரி எல்லாம் மரியாதை கொடுறான்னு சொல்லி கவர்மெண்டே பரிசு கொடுத்துருக்காங்க. அப்படியேப்பா பெண்களை பார்த்து இவ்வளவு மரியாதை கொடுக்குறான் பூபதினு சொல்லிட்டு கவர்மெண்டே அவனுக்கு பரிசு கொடுத்துருக்குது. என்ன எடுத்து கொடுத்தாங்க பூபதி? செருப்பத்து ஓத்தாங்க. அம்மா பெரிய சொன்னி என்ன எடுத்து கொடுத்தாங்க? கப்பு கண்ணம் கொடுத்தாங்க. கப்பு கண்ணம் பரிசு அதே போதும் போடா. சரி சரி அப்படி வாங்கி போடு. சரியப்பா. மீன் வார்த்தை வேண்டாம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாச்சி சபை வேண்டா. சபையில சபையை பார்த்தால் உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா? ஒண்ணும் புரியல. போய் நேருங்க போடணும். ஆமா தம்பி, பல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி, வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாம். உள்ளியே மவளிவத்தும் துறக்கவோ விடவோ வென்று தெல்லிய ராமருக்கு செவிதனை உரைக்க சென்றேன். இதை விளக்கம் தெரியுதா? ஒண்ணும் புரியல. ராமபிரான் 10 அவதாரம் எடுத்தான். ஆமா, அத 10 அவதாரம் எடுத்தார். பகவான் ராம 10 அவதாரம் எடுத்தான். அதிலே ராமன் அவதாரமாக எடுத்து அதற்கு தசரதன் மகனாக பிறந்து தன் தாய் தந்தை வார்த்தையை கேட்டு தன் மனைவியான சீத்தையோடு 14 வருஷம் காட்டுக்கே சென்றார். காட்டில் இருந்த ராமபிரானுடைய மனைவியை அதோ கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இலங்கை ஆண்டவருக்குரிய ராவணேஸ்வரன் தசகிரீபன் அதோ அசோகவனத்திலே தூக்கி சென்று வைத்து விட்டார். அந்த சீதையை மீட்பதற்காக 10 நாள் சண்டை செய்தார் ராவணன். அந்த ராமனும் இல்லையா? அப்போ 9 நாள் சண்டை முடிந்தது. ஆமா, 10ஆம் நாள் சண்டையிலே அதோ கோதன் வச்சிருக்க ராமர் அவருக்கும் அவருடைய வலது கருத்துக்கு இடது கருத்துக்கும் சண்டை வந்து வலது கருத்துக்கும் இடது கருத்துக்கும் சண்டை வந்து ராமனுடைய வலது கருத்துக்கு இடது கருத்துக்கு சண்டை. பல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு விண்வாங்கலாமோ? வலது கிழமை எல்லா வேலைக்கு நீ முன்ன போறியே, ஆனா சண்டை என்று வந்து விட்டால் ஏன் பின்னோக்கி போகிறான் அப்படின்னு இடதுகரம் கேக்குது. ஏன் அப்படி கேட்க தெரியுமா? அதோ கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லை பிரயோகம் பண்ணும் போது இப்படிதான் பிரயோகம் பண்ணணும் இல்லையா? அப்ப இடதுகரம் என்ன போகுது சண்டைக்கு போகும்போது. அதனாலதான் இந்த கேள்வி கேட்குது இந்த இடதுகரம். அப்ப வலதுகரமானது சரியான பதில் சொல்லுது. துல்லிய மவளி வட்டம் துணைக்கவோ விடுவோ வென்று. ஏன்னா அந்த ராவணனுக்கு 10 சிரம், அந்த 10 சிரத்தையும் ஒரே கணையா அறுத்து வருவா. இந்த 10 சிரத்துக்கு ஒரு கணையை விடுறீங்களா அப்படின்னு ராமனுடைய செவியிலே ரகசியமாக கேட்கதான் சென்றே தவிர சண்டைக்கு பயந்து பின்னோக்கி போகலன்னு சொல்லிட்டான். அப்பேர் விட்ட ராமருடைய விஷ்ணு மாறு தங்கக்கூடிய சகாலட்சுமி மனித சபையில் வந்து சொல்றமோ
ஒரே கிரௌடா இருக்கு. கிரௌடுனா என்ன கூட்டமா இருக்குது. அதான் கூட்டத்துல விட்டு ஏய் எவனோ விட்டு வச்சுட்டான்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்ப 10 பேர் உட்காந்துருக்கோம். இப்ப பள்ளிக்கூடத்திலே எடுத்துக்க கும்பலா கீழே உட்காருவான். அந்த காலத்துல தான் அந்த காலத்துல தான் வச்சு பெஞ்சு அது காலத்துல உட்காருவான். ஆமா மற்ற அரு விட்டு விடுவேன். என்ன பாம்பு போடணும். எவனா விட்டான் அப்படியே தலைவலை கை வச்சா சுத்திட்டு அவன் தான் குத்து என் தலை கை வச்சுப்பாமா. ஆமா சுடுது என்ன பசங்க 4 நாளைக்கு நான் பேல மாட்டேமா. அது பேசுறது இன்னைக்கு உள்ளே பாதியில டவுசர் ஐட்டு தான் வந்தேன். மூட்டு போறான். தம்பி என்னுடைய விளக்கம் என்னவென்று புரியுதா? எப்படியா? அம்பிகை 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 மாது அம்பிகை நம்பிக்கை உனக்கு இருக்கா? தம்பிகை தம்பிகை வச்சுன்னா சரியப்பா. டேய் இந்த காசி மாபரிபட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் காசி மன்னனுக்கும் அதோ மாணிக்க வள்ளிக்கும் பிறந்தவர்கள் நாங்க 3 பெண்கள். 3 பெண்கள். ஆமாண்டா 3 பேரா? 3 பெண்ணு. யார் யாரு? அம்பை அம்பை அம்பிகை அம்பாலிகை. அம்பாலிகை எங்க அக்கா அம்பை அம்பை நான் அம்பிகை என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறா அம்பாலிகை. அம்பாலிகை 3 பெண்கள் நாங்க. டேய் ஆசைக்கு அன்மையான எங்களுக்கு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி யாரும் பிறக்கல. நாங்களும் அருமையாக பிறந்து ஏய் நாங்கெல்லாம் ஆசை பிள்ளையாக வளர்ந்து வருகிறோம். ஆசை பிள்ளையாக? ஆமா ஆம்பளை பிள்ளை இல்லைனாலும் எங்கெல்லாம் அப்படி ஒதுக்கி வளர்க்கல எங்க அப்பா அம்மா. ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை பாசமா வளர்க்குறாங்க. எப்படி எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? வரையா ஒரு நாளைக்கு கார வேலைக்கு வர்றவங்க நாங்க எப்படியாப்பட்ட காட்சி மன்னனுக்கு பொண்ணு நானு உன் கார வேலைக்கு நான் வந்தா நீ என்னடா பண்ணுவீங்க? கார வேலைக்கு கூப்பிடுற மாதிரி என்ன அங்க போனாங்க என்ன சித்தார் வேலைக்கு கூப்பிடுறேன் நீ? கருப்பு கடையா? லோடு ஏற்றி விடுறேன். லோடு ஏற்றானா விட்டுருவேன். லோடு விட்டுருவேன். ஏத்தலாம் லோடு ஏற்றி விட்டுறானா? ஏத்தலாம் திரும்பி ஏற்ற வேண்டியதான். மறுபடியும் ஏற்றி இருக்கா? ஏய் அவங்ககிட்ட ஒண்ணு இல்ல அப்பா அம்மா லோடு நீயே வாயை விட்டு வா பட்டு வா பேசுறானே இவன் ஒண்ணு வேலைங்க. இந்த நாய்க்கார சொல்ற பாரு என்னடா எங்கடா போன வாரம் தான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க வாத்தியார் சேகர் வாத்தியார் போன் பண்ணி உப்பா கடலூர் ஆடத்துக்கு போறோம். இவன் இது பக்கம் நம்ம தண்டராமட்ட பக்கம் விஜிபுனூர் நம்ம ராவத்தூர் பக்கத்துல அதான் ராவத்தூர் வெளிநாட்டுல இருந்து கம்மிக்கல பெருங்குளத்தூர் பக்கத்துல வாத்தியார் போன் பண்ணாரு. குப்பா நம்ம கடலூர் ஆடத்துக்கு போறோம். இன்னைக்கு பட்டுனி சீக்கிரம் வாடானாங்க. இவன் வரத்துக்கு டைமா போச்சு. வாத்தியார் எல்லாம் டாடத்துல போயிட்டோம். இவன் யாரோ திருவண்ணாமலை போய் பஸ் ஏறி திருக்கோளூர் வந்தான். திருக்கோளூர் வந்து அந்த கடலூர் பஸ் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும் 10 நிமிஷம் லேட் ஆக மாட்டேங்குது. அந்த நேரத்தில் பேதி கிளம்பி சாப்பிடுது. பக்கத்துல தென்படி 6 போகுது. போகுதா இல்லையா? 6 போகுது. இங்கிருந்தா போகுதுல்ல 6 போகுது. போனவன் பேண்டிட்டு சூத்து கட்டிட்டு வரத்துல அங்க ஒரு பிச்சைக்காரி குப்பை போறீங்க கண்டான். கோமாலூர் பிச்சைக்காரி கோமாலூர் திருக்கோளூர் பக்கத்துல அந்த பிச்சைக்காரிட்ட இந்த பஸ்ஸுக்கு வச்சு 50 ரூபா கொடுத்து லேபுக்கு ரூபா கூப்பிடுறான். இவனா போலும் சத்தியம் பண்றான். கேட்டாங்கடா கொஞ்சம் போன நான் தாண்டேன். நான் தாண்ட மாட்டேன். கேட்டாங்களா என்ன அவங்க? அந்த பிச்சைக்காரி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? பிச்சைக்காரி போனவன் என்ன பத்தி பேசுறான். உனக்கு தேவையா? கம்பன் தான் கூட்டு கிளம்பு. சரி 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 உடுமாமா உலகத்தை நானே தங்கிட்டு போறேன். தங்கிச்சு வீட்டுக்கு போவா கல்யாணம் பண்ணி கொடுத்தல. வீட்டுக்கு போறது கை ஒன்ன போட்டு கேட்டு வேற யாரும் போக மாட்டாங்கம்மா. ஏன் பெரிய காசு கேட்பாங்க. நான் பெரிய வருவேன்.
வா 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 அங்க தந்து போய் வா என் உயிர் இருக்குது. சரி பூபதி. சரிம்மா. டேய், அப்படி இருந்தாலும் காட்சி மண்டலத்துக்கு 3 பெண்கள் 3 பெண்களா பிறந்தாலும் தம்பி நான் 3 பெண்களா பிறந்து விட்டாலும் நாங்க தனித்தனியா பிறந்த ஆளுங்க தானே. டேய், நாங்க ஒத்துமையா வாழ்ந்துட்டு வரோம். நாங்க 3 பெண்களும் ஒத்துமையா இருப்பீங்க. எங்க அக்கா, டேய், எங்க அத்தை, எங்க அக்கா அம்பை என்ன சொல்லுதோ வாடி சர்ச் பண்றேனா? ஆமா. அப்புறம் பாரு என்னடா ஐயோ அம்மா. என்னாச்சு? நீ வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே என்னடா? சொல்ல விடா. டேய், நான் வீட்டுக்கு வெளியதாங்கிறப்ப பார்த்தா நாங்க மட்டும் நான் வெளில இல்ல. வீட்டுக்கு போய் என்னங்க வீட்டுக்கு வெளியதான் நம்ம வந்துருக்கேன். நானே வீட்டுக்குள்ள இருக்கிறேன். நீ வந்துட்ட. விளையாடவும் கூட வந்திருக்கிறேன். நீ வந்துட்ட. நான் வந்துட்டேன். ஆமா. பின்ன வீட்டை விட்டு வெளியதான் உங்ககிட்ட தான் வந்து பேசுகிறேன். நீ வயசுக்கு வந்துட்ட. வயசுட்டு வந்துட்டுனா? ஆமா ஆமா. எங்க அக்கா எங்க அம்மா பேட்டி வச்சுதான் வயசு. எல்லாம் பெரண்டை போட்டு எல்லாம் கொத்தமல்லி போட்டு வயசுக்கு வந்துட்டு விடு. ஓ அப்படி சொல்லு. நன்றி. சரியப்பா. 3 பெண்கள் பிறந்தோம். ஆனா எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம். ஏய், எங்க அக்கா என்ன சொல்றோம் அதான் நாங்க செய்வோம். நாங்க என்ன சொல்றோமோ எங்க அக்கா தான் கேட்கும். அம்மா ஒத்துமையா வாழ்ந்துட்டு வரோம். ஏன் ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே பாயில படுப்போம், ஒரே ஆடையும் அணிவோம், ஒரே கலரா இருக்கு எங்க பார்த்தா. ஒரே தட்டுல சாப்பிடுங்க, ஒரே பாயில படுப்போம். ஒரே பாயில படுப்பீங்க. ஆமா. ஒரே ட்ரெஸ் ஒரே துணி தான் போடுவோம், ஒரே போட்டு வைப்போம், ஒரே கலர்ல வேலையில் போடுவோம், ஒரே கலர் செப்பல் போடுவோம். நாங்க எப்பவுமே ஏற்ற தாயே கிடையாது. அப்ப ஒரே பாத்ரூம்ல 3 பேர் போவீங்க. ஒரே பாத்ரூம்ல எப்படி 3 பேர் போட்டேன்? தில்லியா இருக்கீங்க. அப்படி சொல்லு. இல்லாம ஜாலியா இருக்கீங்க. ஆமா. எத்தனை 10ஆ படிக்கிறீங்களா? ஆமா, 10வது படிச்சு முடிச்சிருக்காங்க. எத்தனை மார்க்கா? எத்தனை மார்க்கா? 400 மார்க்குடா. 400 மார்க்கா? ஆமா. என்னோட கம்மி தான். அப்படியா? சரி நான் படிப்பு கம்மிதான். 359. இப்பதான் ஏஞ்சிக்கிட்டியா? ஏய், நான் ஏஞ்சிட்டு தள்ளி அடிச்சு வந்தல. கல்யாணம் முடியுமா? சரி அப்பா. அப்படி இருந்தாலும் அதனால இந்த நேரத்து எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், எங்க அக்காவை பார்க்கணும், என் தங்கச்சியை பார்க்கணும். அதனால சீக்கிரமாக சென்று என் தங்கை அம்பாலிகை போய் இது அம்பாலிகை தர்ப்பம்.
ஐயா